Hi friends, இன்னைக்கு paste box எப்படி யூஸ்ஃபுல்லா ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். First time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் 4 பாக்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு பாக்ஸும் சேம் சைஸ்ல எடுத்துர்க்கேன். அடுத்த ரெண்டு பாக்ஸும் சேம் சைஸ்ல எடுத்துர்க்கேன். இது மாதிரி 4 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு கலர் பேப்பர்ஸ் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த சின்ன பாக்ஸை நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் கீழேயும் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி 4 சைடு கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் ஓப்பனா இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ்ல ஒரு சைடு நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். 4 சைடுல ஒரு சைடு மட்டும் நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். மேலே இப்படி ஓப்பனா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பாக்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு சைடு ஓப்பனா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு பாக்ஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெரிய பாக்ஸை மேலே நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸில் ஒரு சைடு மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிறது கட் பண்ணலை. இதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கீழே கட் பண்ணலை. இப்போ இந்த பாக்ஸ்லாம் வந்து கலர் பேப்பரில் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் பேப்பரில் இது மாதிரி ஒட்டிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கலர் பேப்பரில் இந்த பாக்ஸை ஒட்டிக்கிறேன். இது மாதிரி 4 பக்கமும் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த எட்ஜில் 4 பக்கம் நான் கட் பண்ணிக்கிறேன். நாலு பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒட்டும்போது நீட்டாக வரும். இந்த பாக்ஸை ஒட்டியாச்சு. இதே மாதிரி நான் அடுத்த பாக்ஸையும் ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த சின்ன பாக்ஸ்லயும் நான் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதே மாதிரி 4 பாக்ஸையும் நான் ஒட்டிட்டேன்.
இப்போ இந்த ரெண்டு பெரிய பாக்ஸையும் நீங்கள் ஈக்குவலாக இது மாதிரி வச்சுட்டு சேம் மெஷர்மெண்ட்டில் ஈக்குவலாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும், ஏன்னா ஸ்லாண்டிங்காக வரும். அதனால் இது மாதிரி ஈக்குவலாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸை இப்படி ஜாயின் பண்ணும்போது இப்படி ஜாயின் பண்ணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு பாக்ஸுக்கும் வரலைன்னா ஸ்லாண்டிங்காக வரும். அதனால் ஈக்குவலாக மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒட்டிக்கணும். இப்போ இதை நான் இந்த பாக்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இப்போ அடுத்த சின்ன பாக்ஸ்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு சின்ன பாக்ஸையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க பாக்ஸை நீங்கள் ஒட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி கீழே ஒட்டிட்டேன். இப்போது சைடில் ஒட்டணும். அதுக்கு கீழே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நிற்க வச்சு ஒட்ட வைங்க, அப்போ தான் வந்து நீட்டாக வரும். இது மாதிரி கேப்பில் நீங்கள் க்ளூ ஃபில் பண்ணிடலாம். இப்போது மேலே மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், குட்டி ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இது ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பென்சில் பென்லாம் நம்ம வச்சுக்கலாம், ப்ரஷஸ் கூட வச்சுக்கலாம், ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் வந்து பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம், எரேசர் இது மாதிரி கூட வச்சுக்கலாம், ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.